வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா, நமக்கு 5 பிள்ளைங்க இருந்தாலும் அதில் ஒரு புள்ள நமக்கு எங்கிட்டனா போயிட்டா கூட நம்மளால் மனசு வேதனை தாங்க முடியாது. என்னன்னு கேட்டால், நான் ஹோட்டலில் 5 வருஷம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையெல்லாம் நான் 5 பிள்ளையும் வளர்த்து ஆளாக்குனேன். எங்கள் வீட்டுக்காரன் இருந்தும் இல்லாத மாரி தான், ஒரு இது புரோஜனமும் கிடையாது. 5 பிள்ளைக்கும் நான் தான் ஹோட்டலில் ஃபஸ்ட்டு பாத்திரம் விளக்க தான் போனேன். அடுத்து நான் என்ன பண்ணேன், அந்த ஓனர் சொன்னார், நீ இத்தனை பிள்ளையும் வச்சுருக்கம்மா, நீ சமையலை கற்றுக்க, அது எங்கே போனாலும் உனக்கு கை கொடுக்கும்னு சொன்னார். அதேமாரி எண்ணி 6 மாதத்தில் நான் சமையல் வேலை, அரவை 100 தேங்காய் எண்ணாலும் அரை மணி நேரத்தில் மிஷினில் துரியிடுவேன். அந்த திறமையெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஹோட்டலில் வச்சாலும் எவ்வளோ வேலை வேணாலும் நான் ஆம்பளை எல்லாமே வச்சுருவேன். எவ்வளோ வேலை வேணாலும் செய்வேன். அந்த திறமையெல்லாம் இருக்குது. இருந்தும் நான் கடையெல்லாம் ஒன்றும் வைக்கல. ரேக்கு ஒன்றப்போ வண்டி கடை போட்டிருந்தேன். அதுவும் இந்த கல்ச்சலாக போவேன், என்னை வைக்க விடல. எங்கே வேலைக்கு போனாலும் ஒரே சந்தேகம், ஒரே குடி. எங்கே வேலைக்கு போனாலும் பின்னாடியே வர்றது, எட்டி பார்க்குறது, ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தான். அதெல்லாம் தடுத்து எதுக்கோசம் நான் அப்படி வாழ்ந்தேன், என் பிள்ளைங்க ஒருத்தவங்கோசம்தான், என் பிள்ளைங்களுக்கோசம் தான் நான் வாழ்ந்தேன். அப்படி அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த நரேஸ்வரன்கிட்ட வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தேன். 27 வருஷமாக இந்த பிள்ளைங்களுக்கோசம்தான். இப்போ என் 2வது பொண்ணு எங்கேயோ வெளியூரில் போய் இருக்குது. 2வது பொண்ணு அதையும் நான் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். பெரிய பிள்ளையும் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்னால் ரொம்ப போடலைனாலும் கடனை உடனே வாங்கி காதில் தோடு, கொலுசு, மாப்பிள்ளைக்கு மோதிரம், அது மாதிரி தான் போட்டேன். சீரு ஜாமானும் கொஞ்சம் எல்லாம் கடனை உடனே வாங்கி போட்டேன். 10 ரூபா எங்கள் வீட்டுக்காரன் செஞ்சது கிடையாது. இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் ஒரு ஆளாக இருந்து தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ எதுவும் செஞ்சேன். என் பிள்ளைங்க அந்த கஷ்ட நேரத்தில் கூட என் சொந்த பந்தத்து வீட்டுக்கு, யார் வீட்டுக்கும் இந்த பிள்ளைங்களை நான் விடமாட்டேன். அப்படி தான் நான் வளர்த்தேன். ராவும் பவுலும் தூக்கமே இருக்காது. ராவும் பவுலும் இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு, ஏன் நான் தான் படிக்கல, அவ்வளோக்கு படிக்கல. என் பிள்ளைங்களாலும் படித்து ஒரு ஆளாகட்டும்னா 27 வருஷமாக அவன்கிட்ட கால் தரேன். ஒரு நாள் 2 நாளில் 15 வருஷம் ஹோட்டல் வேலை பார்த்தேன். சித்தாள் வேலைக்கு போனேன். செய்யாத வேலையே இல்லை. ஆயுத பூஜை வந்துட்டுனா சுண்ணாம்பு படிக்க வேலைக்கு போவேன். செய்யாத வேலையே இல்லை. இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த 2வது பிள்ளை போய் அது வாழ்க்கையும் சரியில்லாமல் போச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவங்க 2 பேர்த்துக்கு மனசாபம். பியூட்டிஷியன் படிச்சிருக்கு. அது கிராமத்துக்காரங்களுக்கு மனப்பால கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பயலோட அந்த அண்ணாக்கு குடிக்க மாட்டான், கொல்ல மாட்டான், வேலைக்கு போயிடுவாப்புல. பொண்டாட்டி எப்படி வாழணும்னு தெரியாமல் பொண்டாட்டியை விட்டுட்டாப்புல. 2க்கும் மனசுக்கெல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. 3 வயசு பையன் இருக்கான். என்கிட்ட தான் ஒரு 2 மாதம் இருந்தான். இப்போ அந்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ கண்ணுக்கான இடத்துல போய் இருக்குது. ஒரு ஃபோன் அடித்து பேச மாட்டேங்குது. அந்த பயலை கூட பேச விட மாட்டேங்குது. என் பேரனையும் என்கிட்ட பேச விடுங்க. அதுவும் ஒரு பிள்ளைய பெற்றுருக்குது. அந்த அம்மா எப்படி ஒரு புள்ள இல்லாமல் எவ்வளோ தவிக்கணும் அதுக்கு தெரியும். தெரிஞ்சுன்னு என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் எந்த இதுவும் செய்யலை. என் பெரிய பிள்ளைங்க 2வது பிள்ளைங்க எல்லாம், என் பெரிய பிள்ளைங்க அடுத்தது பிள்ளைங்க கூட நான் அடிச்சிருக்கேன். இந்த பிள்ளைய நான் அடித்தாமல் செல்லமாக வளர்த்தேன். இருக்கப்பட்டவங்க கூட அப்படி வளர்க்க மாட்டாங்க. கேட்குறப்போ புது ட்ரெஸ்ஸு, பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ்ஸு எல்லாம் அதுங்க. நம்ம அதெல்லாம் அனுபவிக்கலான்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களாலும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் செஞ்சேன் அந்த பிள்ளைங்களுக்கு. கடைசியில் இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, வேறு எங்கேயோ போய் இருக்குது. 2 மாதம் என் பையன் இங்கே உங்கள்கிட்ட இருக்கட்டும், அப்புறம் நான் கூட்டுக்கிறேன். நான் எங்கே போயிருந்தாலும் என்னை பற்றி நீ கவலைப்படாத. நான் கம்பெனி வேலைக்கு பியூட்டிஷியன் படிச்சிருக்குது, கம்பெனி வேலைக்கு போவேன். நான் என்னை பற்றி நீ கவலைப்படாத. நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேன். நான் அடிக்கடி நான் ஃபோன் பேசுவேன்ட்டு பிள்ளைய தூக்கிட்டு போனது. இன்னமும் இந்த பையலை கண்ணில் காமிக்கல. இன்னமும் ஒரு வார்த்தை அது பேசலை. ஒரு அம்மாவோட உணர்வு அதுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பிள்ளையும் பெற்றுருக்குது. இன்னமும் என்கிட்ட அந்த பையலை காமிக்கல. அடுத்தடுத்த பொம்பளை பிள்ளைங்க பேசுது. 3 பிள்ளைங்களும் பேசுது. அது பக்கத்தில் தான் இருக்குதுங்கெல்லாம்.
பக்கத்தில் தான் இருக்குது, எல்லா பிள்ளைங்களும் பேசுது. இந்த ஒரு புள்ள 2வது புள்ள மட்டும் பேசலை, பிள்ளையும் காமிக்கலை. அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு பெற்றவங்க கண் கலங்கியிருந்தா பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என்ன வாயால் சொல்லலை. இவ்வளோ இவ்வளோ வேதனையும் நான் எதுக்கு இது பண்ணேன்னா, இந்த பிள்ளைங்க படிப்பு போயிடும், நம்ம ஊராக போக முடியாது. அவ்வளவும் நான் அலைஞ்சு போய் கல்யாண வேலைக்கு போயிட்டு வருவேன். இவன் குடிச்சிட்டு போதையை போட்டு எங்களை விட்டு வெளியில் தள்ளி விட்ருவான். அப்புறம் ரோடாக அந்த நல்ல தேங்காய் கதை வர மாதிரி நான் 4 பிள்ளைங்க கூட்டிகிட்டு ரோடாக போய் டீ கடையில் படுத்துருப்பேன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. அப்புறம் போதை தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு போவேன். வேலைக்கே ஒழுங்காக போக மாட்டான். பிள்ளைங்களுக்கு 10 ரூபா சம்பாரித்து கொடுக்க மாட்டான். ஆனால் வர்ற ஒரு வீட்டில் குடியிருக்க முடியாது. எங்கள் அம்மானு கெட்ட வார்த்தை பேசுவான். இவ்வளவும் தாங்கிட்டு இந்த பிள்ளைங்கோசம் நான் வாழ்ந்தேன். 27 வருஷம் வாழ்ந்தேன். எல்லா பிள்ளைகளும் பெருசாக ஆகிடுச்சு. 4 பிள்ளைக்கும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பிள்ளைக்கு நான் முறைப்படி கல்யாணம் பண்ணேன், காதல் மூக்குல போட்டு. 3வது பிள்ளை முஸ்லீம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு. இப்போ அது நல்லா தான் இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுது என்கிட்ட. லாஸ்ட்டு ஒரு பொம்பளை எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு. அது இப்போ மாசமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் வேதனை சொல்லணும்னா, ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும், எத்தனை பிள்ளைங்க ஒரு தாய்க்கு இருந்தாலும், ஒரு பிள்ளை அது எங்கன்னா போனாலும் அந்த மன வருத்தம் எனக்கு மட்டும்தான். பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். புருஷன் இல்லாமல் வாழ்ந்தணும், பிள்ளைங்க இல்லாமல் வாழவே முடியாது. இப்போ யார் என் கூட கரிசல் இருக்கனா, என் மாவன் மட்டும்தான் இருக்கிறான். நான் தினமும் ஜாலியாக வீடியோ போடுறேன். என் மனசில் இன்றைக்கி அவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவனே வேணான்னு விட்டுட்டு, இந்த பிள்ளைங்களாம் கல்யாணம் ஆகி போயிடுச்சு. இப்போ நான் தனியாக என் பயலோடு நான் இருந்துக்கிட்டுருக்கேன். இதை பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரைட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு. அது எங்கேருந்து பார்த்தாலும் அது மனசுக்கு கல் கரையட்டும், மனசு கரையும்ல. எங்கே இருந்தாலும் பேசுதான்னு பார்ப்போம் எல்லாரும். பாய் மக்களே. இதை பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரைட் பண்ணுங்கள். என் மனசு வேதனை யார்ட்டையும் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட தான் சொல்லி அழுகணும், சாமிகிட்ட சொல்லி அழுகணும், உங்கள்கிட்ட சொல்லி அழுகணும். இந்த இது பிடிச்சிருந்தா ஒரு ரைட் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.